பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கௌரவத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நடுவர்களே, சமூக வலைத்தள பார்வையாளர்களே மற்றும் போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித அல் குர்ஆன் விஞ்ஞான ரீதியிலான ஓர் பார்வை என்ற தலைப்பின் கீழ் பேச்சொன்றை நிகழ்த்த வந்துள்ள நான் M.R. அம்னா ஜஹ்ரீன். அல்லாஹ் அல் குர்ஆனில் பலவிதமான அற்புதங்களை கூறியுள்ளான். அதில் முக்கியமான ஓர் விடயம்தான் விஞ்ஞானம். புவியியல், மண்ணியல், சமுத்திரவியல், சமூகவியல், தாவரவியல், விலங்கியல் என பல விடயங்களை அல் குர்ஆன் சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய நவீன உலகில் வாழும் மக்களால் நம்பப்படும் ஓர் கோட்பாடுதான் மகாவெடிப்பு. மகாவெடிப்பு என்ற சொற்பிரயோகத்தை முதலில் உபயோகித்தவர் ஜான் கர்மோ என்பவரே ஆவார். முதலில் மகாவெடிப்பு வெடிப்பதற்கு வானம் பூமியும் உருவாகியிருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு பின்னரே மகாவெடிப்பு வெடித்திருக்க வேண்டும். அதற்கு பின்னர் வானங்கள் பூமிகள் அனைத்தும் சிதறின. அதை அல் குர்ஆன் இவ்வாறு விளக்குகிறது: வானம் பூமியும் நிச்சயமாக சேர்ந்தே இருந்தன, அவற்றை நாமே பிரித்தோம். அனைத்து உயிரினங்களும் நீரினாலேயே படைக்கப்பட்டன என்று அவர்கள் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? சூரா அம்பியா 21வது வசனம் 30வது அத்தியாயம். அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் வானையும் பூமியை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றான். அதில் மகாவெடிப்பு வெடித்ததன் பின் மகாவெடிப்பு வெடித்தது. அது உலகவாழ் மக்கள் அனைவருக்கும் மாபெரும் சான்றாக அமைந்திருந்தது. அதற்கு பின்னர் இந்த அண்டம் பேரண்டமாக மாறியது. கோள்கள் உருவாகின. வளியின் சுழற்சியில் விசையினூடாக புவி கோள வடிவத்தை பெற்றது. தற்போது இந்த நிமிடத்திலும் கூட புவி விசையின் அடிப்படையிலே சுழற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: வானத்தையும் பூமியையும் படைத்தான், அதில் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். வானில் நமக்கு தேவையானவற்றை வட்ட வடிவ பாதையின் வழியே மிதக்கச் செய்தான். அவன் மிக்க பாக்கியமுடையவன். சூரா அம்பியா. அதற்கு பின்னரே மனிதனின் மரணமில்லா வாழ்வின் பரிசு வசனம்